நமது யூடியூப் சேனலுக்கு தாங்கள் புதியவர்கள் என்றால் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் தங்களை வந்து அடையும். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வாழ்க்கையை ஏற்று நடந்த உத்தமமான சத்திய சகாபாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் என அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழ்த்துவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நிகரில்லா கருணையினால் அவருடைய வேதமான அல் குர்ஆனை காலை பொழுதிலே கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் வழங்குவதற்காக, அதோடு நெருங்கிக் கொள்வதற்காக கொண்டு சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதன் பொருட்டினால் அல்லாஹ் நம்மளை குர்ஆன் வாசிகளாக நாளை மறுமையிலே உன்னதமான உயர்வான நபிமார்கள் எல்லாம் நல்லோர்கள் எல்லாம் இருக்கிற சமூகத்திலே அல்லாஹ் நம்மையும் கொண்டு வருவாராக. ஆமீன் என்று துஆ செய்கிறோம். நாம் தஃசீருல் ஜலாலின் வகுப்புகளின் வழியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இன்றைய வகுப்பினுடைய பாடத்தின் வழியாக பார்க்க இருக்கக்கூடிய சூரத்து தலாக். தலாக்கு என்று சொன்னால் மனமுறிவு. திருமணம் செய்துவிட்டு அதை ரத்து செய்வதற்கு உண்டான வழிகளை அல்லாஹ் ஆணுக்கும் பெண்ணுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு பாதை இந்த தலாக்கு என்ற பாதை, சொலு என்று சொல்லக்கூடிய பாதை. இதை விவாகரத்து என்று சொல்லுகிறோம். அல்லாஹு தஆலா திருமணத்தை பற்றி அதிகமான இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார், அவசியத்தை சொல்லியிருக்கிறார், சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நெறிமுறையான வாழ்க்கையை கணவன் மனைவிகள் வாழ வேண்டும் என்ற எல்லா விதமான பகுதிகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இதையும் கடந்து வாழ்வியலில் முறிவுகள், பிரச்சனைகள் வருகின்ற போது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முறைகளையும் கடந்து வருகின்ற போது அதையும் சரி செய்யணும், பயனில்லாமல் போகின்ற போது இது பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்ற, ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்ற நிலைக்குள் வராமல் அவரவர் இன்னும் அடுத்தவரை புரிந்து கொள்வதற்கு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவர்கள் அடுத்தவரை புரிந்து கொள்வதற்கு ஒரு கால அவகாசம் தருகின்ற வண்ணமாக தலாக்கு என்ற அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்காத ஒன்று, இந்த வழியை மிக எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இதை தொடுகின்றவர், இந்த வாசலை தொடுகின்றவர் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த வகையிலும் பெண்களுக்கு அநீதி செய்துவிடக் கூடாது, அவர்களை நெருக்கடியில் ஆக்கி அவர்களுக்கு இடையூறு தந்துவிடக் கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். சேர்ந்து வாழ்வதற்குண்டான வழிகளாகவே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான செய்திகளும் அங்கங்கே நாம் சூறாக்களில் பார்த்து வருகிறோம். இந்த அடிப்படையில் தலாக், சூறாவுக்கு பேரே தலாக். இந்த தலாக்கில அதிகமான செய்திகள்
தலாக்கினுடைய சட்டங்கள் இந்த சூறாவில் வருகிறது. அதில் நாம் நேற்றைய தினம் 2 வசனங்களை பார்த்தோம். ஒன்று, ஒருவர் தலாக்கு சொன்னால் எப்போது சொல்ல வேண்டும் என்பதை பார்த்தோம். அவர் எப்போது சொல்ல வேண்டும்? முன்னாடி உள்ள நிகழ்வெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். தலாக்கு சொல்லலாமா, சொன்னால் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து சொல்லிதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை வருகின்ற போது அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற போது இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அவர் முதலில் ஒரு தலாக் சொல்ல வேண்டும். எப்போது? சுத்தமான நிலையிலே சொல்ல வேண்டும். அது ஒரு நல்ல வழிமுறை, சுன்னத்தான வழிமுறையும். அதன் பிறகு அந்த சுத்தத்தில் எந்த சுத்தத்தில் அவர்கள் சொன்னார்களோ அந்த சுத்தம் முழுக்க அவர்கள் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறார். அவர்கள் இருந்திருந்தால் அடுத்த சுத்தத்தை எதிர்பார்த்து அவர்கள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் நேற்றைய தினம் கண்டோம். இந்த மாதிரிதான் இருக்கும். அடுத்து அந்த மனைவிகளை எங்கு வைக்க வேண்டும் அப்படி எல்லாம் கண்டோம். ஒரு தலாக்கு என்பதும் ரஜஇ, திருப்பிக் கொள்ளலாம். இரண்டாவது தலாக்கு என்பதும் ரஜஇ, திருப்பிக் கொள்ளலாம். அது வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த இத்தாவுடைய காலத்திலேயே, இத்தாவுடைய அந்த குறிப்பிட்ட தவணைக்குள்ளேயே அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் ஒன்றும் சொல்லாமல் இருவருமே சேர்ந்து கொள்ளலாம். இத்தாவுடைய காலத்துக்கு, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்பால் போனால்தான் அவர்கள் புதிதாக ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும். இல்லை என்றால் அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் மூன்றாவது தலாக்கை அவர்கள் சொல்லுகின்ற போது மிக 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 ஆபத்து இருக்கிறது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தும். இப்ப தலாக் வாயிலாக மாறிவிடும். இதற்கு அப்புறம் அவர்கள் சேர்வது என்பது மிகப்பெரிய விஷயமாக, அது சாத்தியமற்ற ஒரு விஷயமாக, அல்லது மிக எளிதான விஷயம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கிறேன். அப்ப நம்ம தலாக்குனுடைய விஷயத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று அதே போல அவர்கள் அந்த தவணையை முடித்து விட்டால் அவர்களை ஒன்று நல்ல முறையிலே முறைப்படி அவர்களை மனைவியாக எடுத்துக் கொள்ளலாம் அந்த இத்தாவுடைய தவணைக்குள்ள, அல்லது அவர்களை விட்டு விடலாம் என்ற செய்தி எல்லாம் நேற்று பார்த்தோம். அதற்கு 2 சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் என்னவென்று முதலில் நாம் சொல்லிவிடுகிறோம். இத்தாவை குறித்து பார்க்க போகிறோம். இத்தா என்பது 2 விதமாக இருக்கிறது, குழப்பிடக்கூடாது. ஒன்று, மரணித்தவர்கள் கணவன்மார்கள் மரணித்து விட்டால் அந்த மனைவிமார்கள் இருக்கக்கூடிய இத்தா. கணவன் மரணித்ததினால் இருக்கக்கூடிய இத்தா. இங்க அது பேச வரல நம்ம, சரிதானா? கணவன் மரணித்து விட்டால் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் 4 மாதம் 10 நாட்கள் இருக்க வேண்டும். 4 மாதம் 10 நாட்கள் இருக்க வேண்டும். அது குர்ஆனிலே வேறு இடங்களில் வருகிறது. அதை பற்றி இங்க பேசவில்லை. அந்த இத்தாவையும் இந்த இத்தாவையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. கணவன் இறந்து விட்டால் ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இத்தாவுடைய காலம் இல்லைங்க, 4 மாதங்களும் 10 நாட்களும், சரிதானா? அதை இங்க நாம் பேசவில்லை. அப்ப நாம் இங்க பேச வரக்கூடிய இத்தா எது? தலாக்கு விடப்பட்ட பெண், தலாக்கு விடப்பட்ட பெண் அவள் இருக்கிற இத்தாவை குறித்துதான் பேசுவோம், சரிதானா? அது வேற இத்தா, இது வேற இத்தா. அதை நாம் புரிவதற்காகத்தான் அந்த விளக்கத்தை சொன்னேன். அதை நிறுத்துகிறேன். நாம் இங்க பார்க்க போறது தலாக்கு விடப்பட்ட பெண்மணி. இந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். எப்படி, எத்தனை நாட்கள் இத்தா இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்வோம். அந்த இத்தா மிக முக்கியமானதாக இஸ்லாம் கருதுகிறது. மிக முக்கியமான ஒன்றாகவும் இஸ்லாம் கருதுகிறது. அதை பற்றி தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். வசனத்தை நாம் பார்த்துவிட்டு அது சம்பந்தமான விளக்கங்களை நாம் தருவோம்.
அப்ப 2 இத்தா இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒன்று மரணித்த பின்னால், கணவன் மரணித்த பின்னால் மனைவி இருக்கக்கூடிய இத்தா, அது 4 மாசம் 10 நாள் என்பது, அதை பற்றி நாம் இங்கே பேச வரல. நாம் பேச வர்றது தலாக்கு விடப்பட்ட பெண்மணி, அவர்கள் இருக்கக்கூடிய இத்தா, அது எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் என்பதை பற்றி தான் பேச போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், பாடத்திற்கு செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு துவங்குகிறோம். நேற்றைய தினம் இந்த சூரத்து தலாக்கில 2 வசனங்கள் மட்டும் நாம் பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க வேண்டியது இதே சூரத்து தலாக்கில 3வது வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா 2வது வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே கொஞ்சம் விஷயங்களை சேர்த்தவாறு 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். ஒரு நிமிடம். அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். வயர்சுகுஹு, அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பான். மின் ஹைது லா யஹ்தசிப், அவர்கள் அறியாத விதத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான் என்று அந்த வசனம் வருகிறது. வமன் யதவக்கல அலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் எவர் நம்பி அல்லாஹ்வின் மீதே சார்ந்திருக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனே அவருக்கு போதுமானவனாக இருக்கிறான். அவனே அவருக்கு போதுமானவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், பாலிகு அம்ரிஹி, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய காரியத்தை நடத்தக்கூடியவனாக, முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கத் ஜஅல அல்லாஹ் லிகுல்லி ஷைஇன், திட்டமாக ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கத்ரா, ஒரு அளவை ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு பொருளுக்குமே கத்ரன்னு சொன்னா ஒரு அளவு இருக்கிறது. எந்த பொருளுக்கும் ஒரு அளவு. நம்ம சொல்லுவோம்ல, நீ அளவு மீறி போறா அப்படி சொல்றோமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அதை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லுகிறான். மீண்டும் படிக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். வயர்சுகுஹு, அத்தகையவருக்கு, எத்தகையவருக்கு, எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா இது உபதேசமாக இருக்கும். இந்த மேல சொன்னதெல்லாம் உபதேசமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அதுபோல 2வது வசனத்தினுடைய இறுதியில பார்த்தீர்கள் என்று சொன்னால், உமை எத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சியவருக்கு, அல்லாஹ்வை நம்பியவருக்கு, அல்லாஹ்வை அஞ்சியவருக்கு எஜஅல் லஹு மஹ்ரஜா, அவருக்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவதாக சொன்னான். அவருக்கு தான் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார். அப்ப அல்லாஹ்வை நம்பியவர், மறுமையை நம்பியவர், அல்லாஹ்வை அஞ்சியவர், இவருக்குத்தான் அவர் அறியாத புறத்திலிருந்து, அவர் அறியாத வண்ணம் அவருக்கு அல்லாஹ் உணவளிப்பான். அவருக்கே தெரியாது எங்கிருந்து வருது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அத்தகையவர்களுக்கு உணவளிப்பான். அல்லாஹ் மீது எவர் முழுமையாக நம்பிக்கை கொண்டு சார்ந்திருக்கிறாரோ
அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டு எவர் ஒருவர் சார்ந்திருக்கிறாரோ அவர் அவனே அவருக்கு போதுமானவனாக இருக்கிறான். அவனே அவருக்கு அல்லாஹ்வே அவருக்கு போதுமானவனாக இருக்கிறார். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் பாலிகு அம்ரி, அவன் தன்னுடைய காரியத்தை, அவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவாக்குவான். கது ஜஅல அல்லாஹ், அல்லாஹு தஆலா திட்டமாக இருக்கும் லிஷையின், ஒவ்வொரு பொருளுக்கும் கதரன், ஒரு அளவை வைத்திருக்கிறான் என்று. இந்த இடத்திலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டா, இறையச்சம் என்பது ரொம்ப முக்கியமானது. இறைச்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்வார்கள். எவர் ஒருவர் இறையச்சம் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் உணவளிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவார். ஒமை எத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவருக்கு, இறையச்சம் கொண்டவருக்கு அல்லாஹ் ஒரு வழியை தருவான். அவர் அறியாத விதத்தில் அவருக்கு உணவு தருவான். அல்லாஹ் மீது எவர் ஒருவர் முழுசாக நம்பி அவனை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். இந்த வார்த்தை இறையச்சம் கொள்ள வேண்டும் என்பதையும், இறையச்சம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக நாம் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு தோழர் அவ்ஃப் இப்னு அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, நாயகமே, என்னுடைய மகனாரை காணவில்லை என்று சொல்லுகிறார். என்னுடைய மகனாரை காணவில்லை, நான் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. தஃசீருல் ஜலாலைனில் வரல, செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற இந்த கலிமாவை நீங்கள் ஓதுங்கள், இந்த திக்ரை ஓதுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வீட்டுக்கு போகிறார் அந்த தோழர், போய் தன் மனைவிடத்தில் சொல்லுகிறார். அவர்களும் மனைவியும் சேர்ந்து அந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கிறார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த திக்ரை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள், இரு நாள் பார்த்தால், அடுத்த நாள் அந்த தோழர், அவருடைய மகனார் வாசலில் கதவை தட்டுகிறார். யார் என்று தெரியாமல் இவர்கள் திறந்து பார்க்கிறார்கள். மகனார் நிற்கிறார். மகனார் நிற்கிறத பார்த்துட்டு ஆனந்தப்பட்டு போனார்கள். உடனே அந்த தோழர் மகனாரை கட்டி அணைக்கிறார்கள். மகனாரை பார்த்து சந்தோஷப்பட்டதிலே பின்னால் பார்க்கிறார்கள், ஒரு 4000 ஆடுகள் இருக்கு, ஆடுகள் நிறைஞ்சு இருக்கு. ஒன்றும் புரியவில்லை. மகனாரை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, நாயகமே, இப்படி நீங்கள் சொன்னவுடன் நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். மகனார் வாசலில் நின்றார், பின்னால் ஆடுகளும் நிற்கிறது என்று. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வை கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று. நான் விளையாடிக் கொண்டிருந்ததோ கொள்ளையர்கள் என்னை கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் என்னை கொலை செய்து விடலாம் என்றுதான் நினைத்தார்கள். அது புனிதமான மாதமாக இருந்ததினால் கொல்ல முடியாமல் போய்விட்டவர்களுக்கு குறுகிய காலத்தில் என்னை ஆடு மேய்ப்பதற்காக விட்டார்கள். என்னை கவனித்துக் கொள்வதற்கு ஒருவரை விட்டார்கள். அவர் தூங்கிவிட்டார், நல்லா குடித்து விட்டு தூங்கிவிட்டார். நான் இதுதான் சந்தர்ப்பம் என்று நான் வீட்டை நோக்கி ஓடி வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும், எனக்கு பின்னால் ஆடுகளும் ஓடி வந்திருக்கிறது. எஜமான் ஓடுகிறாரே என்று நினைத்து அவைகளும் ஓடி வந்திருக்கிறது. அவைகள் வந்தது இவர்களுக்கு தெரியாது. எஜமான் ஓடுகின்ற போது ஆடு மேய்க்கக்கூடியவர் தான் ஆடுகளுக்கு எல்லாமே. அவர் ஓடுகின்ற போது இவைகளும் சேர்ந்து ஓடி வந்திருக்கிறது. இதை கேட்ட பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கலிமாவுடைய ஆற்றலை பார்த்தீர்களா என்று சொல்றாரு. அப்ப அல்லாஹ் தஆலா அறியாத விதத்திலே அவருக்கு உணவளிப்பான் என்ற இந்த வார்த்தையும், அல்லாஹுவை முழுமையாக நம்பி சார்ந்திருக்கக்கூடியவருக்கு அவருக்கு அவனே போதுமாகுவான் என்ற இந்த வார்த்தையும்
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். யா அல்லாஹ், எந்த ஒரு நன்மையையும் செய்வதற்கு ஒரு திரும்புதலோ, ஒரு பாவத்திலிருந்து விலகி செல்வதற்கு உண்டான வலிமையோ யா அல்லாஹ் மகத்தான அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டே தவிர இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய தவக்கல் முழுமையாக பெற வேண்டும் என்றால், இறையச்சத்தை அதிகமாக பெற வேண்டும் என்று உள்ளவர்கள் எல்லாம் இந்த திக்ருகளை அதிகம் ஓதுவார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் என்பது இது ஓத வேண்டிய ஒரு முக்கியமான திக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்கு முன்னால் சில திக்ருகளை சொல்லி தந்ததை போல இதுவும் அதில் முக்கியமான திக்ராக இருக்கிறது. சரி, மீண்டும் படித்து விட்டு நாம் அடுத்த வசனத்துக்குள் செல்லலாம். வசனம் 3. வயர்சுக்குஹு வயர்சுக்குஹு, அவருக்கு அத்தகையவருக்கு நாம் ரிஸ்க் அளிப்போம். ரிஸ்க் என்று சொன்னால் வெறும் உணவு மட்டுமல்ல. ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் பயனோ எதெல்லாம் நன்மையோ அனைத்துமே ரிஸ்க் தான். அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரிஸ்க் என்றால் சாப்பாடு மட்டும் ரிஸ்க் என்று விளங்கிவிடக் கூடாது. அவருக்கு ரிஸ்க் அளிப்போம் மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் அறியாத விதத்தில், அவருக்கே தெரியாது எப்படி வந்துச்சுங்கிறது. ஆடுகள் வந்தது அவருக்கே தெரியுதா? அவர்தான் ஓடி வந்திருக்கிறார், ஆடுகளும் சேர்ந்து வந்திருக்கிறது. அப்புறம் அவர் அறியாத விதத்தில் அவருக்கு நாம் ரிஸ்க் அளிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள், இன்னும் பலமாக இருக்கிறது. வக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டியவர், அல்லாஹ்வே முழுசாக சார்ந்திருக்கிறாரோ, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வையே நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அவனே அவருக்கு போதுமானவர். அல்லாஹ்வை நம்புறவருக்கு அல்லாஹ்வே போதுமானவர். எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய வார்த்தை பாருங்க. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் பாலிகு அம்ரிஹி, அவனுடைய காரியத்தை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். நாமெல்லாம் எடுத்த காரியத்தை 100ல 2 நிறைவேற்றினா அதிசயமா இருக்கும். அல்லாஹ்வுடைய முழு காரியத்தை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். கத் ஜஅல அல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஷைஇக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறான் என்று, திட்டமாக ஒரு அளவை வைத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. அந்த அளவு ஒவ்வொருக்கும் வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த ரப்பையை நாம் நெருங்கிவிட்டால், ரப்பையை நாம் நம்பிவிட்டால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. கொடுப்பது அவன், எடுப்பது அவன், அளவிடுவது அவன், நிறைவேற்றுவது அவன், போதுமானவன் அவன், எல்லாம் அவனே. அப்ப அவனை தான் நாம் சார்ந்து இருக்க வேண்டும், நம்பியிருக்க வேண்டும் என்பதை இந்த நம்பிக்கைக்குரிய ஒரு வசனம் இது. அடுத்த வசனம் 4. இந்த வசனம் 4ல தான் நாம் இத்தாவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தலாக்கு விடப்பட்ட பெண்மணிகள், இவர்களுடைய இத்தாவை 3 கட்டமாக நாம் பார்க்கலாம். மீண்டும் சொல்லுகிறோம், தலாக்கு விடப்பட்ட பெண்கள், அவர்களுடைய இத்தா, சரிதானா? தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தாவை மொத்தமாக போட்டு குழப்பிக்க. தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தாவை பொறுத்தவரை 1, பெண்களையே நாம் திருமணம் முடிக்கப்பட்ட அல்லது தலாக்கு விடப்பட்ட பெண்களை 3 விதமாக பார்க்க முடியும். சில பெண்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் இருப்பார்கள் நார்மலா. சில பெண்கள் மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்து இருப்பார்கள். அந்த வயசு கடந்திருக்கும். ஒரு 60 வயசு பெண்களாக இருப்பார்கள். சில பெண்கள் 60 வயசு, 60, 70 வயசாக இருக்கும். அவருடைய அந்த நேரத்திலே கணவர் தலாக்கு விட்டு இருப்பார். எல்லாம் நடக்கலாம். இப்ப இந்த மாதிரி பெண்கள், அல்லது ஹைல் வராத பெண்கள், மாதவிடாய் வராத பெண்கள், அவர்கள் மாதவிடாய் வராத பெண்கள் என்பது அவர்களுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கலாம், அல்லது அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்த திருமணம் செய்திருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த கணவர் என்ன செய்திருக்கலாம், தலாக்கு விட்டிருக்கலாம். இப்படி மாதவிடாய் வராத பெண்கள், அடுத்து மாதவிடாயில் இருந்து நம்பிக்கை இழந்த பெண்கள், சரிதானா? அடுத்து 3வதாக மாதவிடாய் பெண்கள். இந்த 3 பேர். இன்னொரு வகை இருக்கிறது, கர்ப்பமான பெண்கள். கர்ப்பமான பெண்கள். இப்ப இவர்களை பொறுத்தவரை தலாக்கினுடைய பார்வை இருக்கு. தலாக்கு விடப்பட்ட பெண்களில் அந்த பெண் நம்பிக்கை, அதாவது ஹைலிலிருந்து மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்த பெண்ணாக இருந்தாலோ, அல்லது மாதவிடாய் வராத பெண்ணாக இருந்தாலோ, அவர்கள்
மூன்று மாதவிடாய் காலம் வெயிட் பண்ண முடியாது, அல்லது 3 சுத்தத்துக்குரிய காலம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? இப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 மாதங்களாக குறிச்சுக்கணும். 3 மாசம் தான் அவங்களுக்கு இதாவுடைய காலம். இதே மாதவிடாய் வர பெண்களாக இருந்தால் இவர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்வதை போல பல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுசிஹின்ன ஸலாஸத்து 3 குருவுகள், அதாவது 3 மாதவிடாய் அல்லது 3 சுத்தம். இதை கணத்தில் வச்சுக்கிறோம். இதை ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் 3 மாதவிடாய் காலம் என்று சொல்கிறார்கள். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் 3 சுத்தத்துக்குரிய காலம், இதுதான் இதாவுடைய காலம் என்று சொல்லுகிறார். சரிதானா? யாருக்குங்க? மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு இதாவுடைய காலம் எவ்வளவுன்னு சொன்னா 3 மாதவிடாய் காலம் தான், அல்லது 3 சுத்தத்துக்குரிய காலம். உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. ஒருவர் முதல் தலாக்கு விட்டு விட்டார். எப்போது தலாக்கு விடணும்? சுத்தத்தில தான் விடணும். அந்த சுத்தத்தில கணவன் மனைவியாக அவர்கள் சேர்ந்திருக்க கூடாது. சரிதானா? சேர்ந்திருந்தால் அடுத்த சுத்தத்தை எதிர்பார்க்கணும். சரி, சேராத கணவன் மனைவி சுத்தத்தில் சேரவில்லை, அடுத்து சுத்தமாகவும் இருக்கிறார்கள் மனைவி. இந்த நேரத்தில் ஒரு கணவர் தலாக்கு விட்டுட்டார். இப்ப இந்த தலாக்கு விடப்பட்ட பெண்மணியினுடைய இதாவுடைய காலம் அடுத்து வரக்கூடிய ஹைது ஃபர்ஸ்ட், அதாவது மாதவிடாய், ஃபர்ஸ்ட் மாதவிடாய், 2வது மாதவிடாய், 3வது மாதவிடாய் வரைக்கும் இவருடைய இதாவுடைய காலம். சரிதானா? இது ஹனபி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்து. இதே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அது சுத்தத்தை கணக்கில் எடுக்கிறார்கள். இப்படி யாரு மாதவிடாய் வரக்கூடிய பெண்களுக்கு. வராத பெண்கள் என்ன செய்யணும்னா 3 மாதங்களாக கணக்கிட்டுக் கொள்ளணும். 3 மாதங்களாக கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. வராத பெண்கள் அல்லது அதிலிருந்து நம்பிக்கை இழந்த பெண் 3 மாசம், பொதுவாகவே 3 மாசம் ஆயிட்டா அவங்க இதாவுடைய காலம். இந்த இதாவுடைய காலத்துக்குள் தான் கணவன் நினைத்தால் என்ன செய்து கொள்ளலாம்? மனைவியை திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். இந்த 3 மாதம், அதாவது நம்பிக்கை இழந்த பெண்கள், கைது வராத பெண்கள், அதாவது மாதவிடாய் வராத பெண்களுக்கு எத்தனை இதாவுடைய காலம் எவ்வளவுங்க? 3 மாசம். எவ்வளவு? 3 மாசம். இதே மாதவிடாய் வருகின்ற பெண்களுக்கு எவ்வளவு இதாவுடைய காலம்? 3 மாதவிடாய் காலம். 3 மாசம் எடுத்துடக்கூடாது, 3 மாதவிடாயினுடைய காலம் அல்லது 3 சுத்தத்துக்குரிய காலம். இதற்குள்ள என்ன செஞ்சிடணும்? அந்த மனைவியை அவர் தேவைப்பட்டால் என்ன செய்து கொள்ளலாம்? மீட்டிக் கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த காலம் முடிந்து விட்டால் அவர் திரும்ப நிக்காஹ்வை புதுப்பிக்க வேண்டும். அந்த ஒரு கட்டத்துக்கு வந்து விடுவார். சரி, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்து கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரை 2 இதாவுக்குமே நம்ம பொதுவாக பார்க்கணும். கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வயிற்றுல குழந்தை சுமந்திருந்தால் அந்த நேரத்தில் ஒரு தலாக்கு விட்டுட்டாருன்னு வச்சுக்கிறீங்க. அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இதாவுடைய காலம். வயிற்றுல சுமந்திருக்கிற பிள்ளை அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இதாக்குரிய காலமாக அது பார்க்கப்படும். சரிங்களா? இப்போ 1 மாசம் தான் ஆயிருக்கு, இல்ல 2 மாசம் ஆயிருக்கு. கர்ப்பமா இருக்கிறாங்க ஒரு பெண், கணவர் தலாக்கு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 7-8 மாதங்கள் அவளுடைய இதாவுடைய காலம். 9 மாசமா இருக்கு, நிற மாசமா இருக்கிறாங்க மனைவி. இப்போ ஒரு கணவன் அந்த அம்மாவை தலாக்கு விட்டுட்டாருன்னு வச்சுக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அந்த 1 மாசம் 1/2 மாசம் தான் அவளுக்கு இதாவுடைய காலம். அப்ப அந்த குழந்தை கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைதான் அவர்களுடைய இதாவுடைய காலம் என்ன செய்யப்படுகிறது? பார்க்கப்படுகிறது என்று குர்ஆன் சொல்லுது. சரிதானங்க? அப்ப இங்க பேசப்பட்ட இதாவெல்லாம் தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தா. தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தா. இத்தா மொத்தம் எத்தனை இருக்குங்க? 2 இருக்கிறது. ஒன்று என்னங்க? தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தா. அது என்னென்ன வருஷங்க? 1 மாதவிடாய் வருகின்ற பெண்கள், இவர்களுக்கு இதாவுடைய காலம் எதுங்க? எவ்வளவுங்க? 3 மாதவிடாய் காலம் அல்லது 3 சுத்தத்துக்குரிய காலம். அதுதான் இதாக்குரிய காலம். சரிங்களா?
அந்த மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்த பெண்கள், 60 வயசு 70 வயசு கடந்தவர்கள், அல்லது மாதவிடாயே வராத பெண்கள், சின்ன பிள்ளைங்க, வேற ஏதோ நோயின் காரணம், இவர்களுக்கு இதாவுடைய காலம் என்ன? 3 மாதங்கள். சரிங்களா? அடுத்து வயிற்றிலே பிள்ளையை சுமந்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு என்னங்க இதாவுடைய காலம்? குழந்தையை பெற்றெடுக்கும் வரை உண்டான காலம். இவை அனைத்தும் தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தாக்குரிய காலம். சரியா? தலாக்கு விடப்பட்ட. அப்ப மூத்தானவர்களுடைய இதா இருக்குது பாருங்க, அது 4 மாசம் 10 நாள். அதை இங்க கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது. சரிங்களா? அது வேற இடத்துல வருது. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மூத்துடைய காலத்திலையும் இந்த மாதிரிதான் கொண்டு வருவாங்க. சரி, இப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும். சட்டங்கள், அது விரிவான சட்டங்கள். கேள்விகள் வருகின்ற போது பதில்கள் வரும். ஆனா இது விரிவான சட்டங்கள். நீங்க நிறைய புக்குகள்ல படிச்சிருக்கலாம், உஸ்தாத்மார்களே கேட்டுக்கலாம். நம்ம பாடத்துக்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 4. வல்லாயி யஇஸ்ன மினல் மஹீத் மின் நிசாய். நாம் சொன்ன அந்த விளக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு பார்த்தால் குர்ஆன்ல உள்ளதுதான் நான் சொன்னது என்பது உங்களுக்கு புரியும். வல்லாயி யஇஸ்ன, நம்பிக்கை இழந்த பெண்கள், நம்பிக்கை இழந்த நிராசையான பெண்கள், நம்பிக்கை இழந்த பெண்கள், மினல் மஹீத், மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்த பெண்கள். நம்பிக்கை இழந்ததா 60 வயசு 70 வயசு 60 வயசை தாண்டியவர்கள், 70 வயசு கிட்ட வந்துட்டாங்க. அவர்கள் மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்திருப்பார்கள். இந்த மாதிரி பெண்கள். மின் நிசாயிக்கும், உங்களுடைய பெண்களில், உங்களுடைய பெண்களில் மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்தவர்கள். உங்களுடைய பெண்களில் மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்தவர்கள் இவர்கள். அப்ப நீங்க மனசுல என்ன வச்சுக்கணும்? ஒரு 60 வயசுக்கு மேல் உள்ள பெண்கள். இப்ப இவர்களை ஒருவர் தலாக்கு விட்டுட்டார். சரிதானா? ஒருவர் தலாக்கு விட்டுட்டார். இப்போது இவர்களுடைய இத்தாவுடைய காலம் எப்படி கணக்கிடுவது? இவர்களுக்கு தான் மாதவிடாய் வராதுல்ல. எப்படி? இனிர் தபத்தும், நீங்கள் சந்தேகப்பட்டால், இவர்கள் இத்தாவை கணக்கிடுவதில் நீங்கள் சந்தேகப்பட்டால், இவர்களுடைய இத்தாவுடைய காலம் சலாசதாஷுரின், எத்தனை மாதங்கள்? 3 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எத்தனை மாதங்கள்ங்க? 3 மாதங்கள். ஏன்னா இவர்களுக்கு மாதவிடாய் வராதனால மொத்தம் 3 மாசமாக கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். இவர்களுடைய இத்தாக்குரிய காலம் சலாசதாஷு, இவர்களுடைய இத்தா என்பது 3 மாதங்களாகும். அன்னையிலிருந்து, தலாக்கு விடப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து 3 மாதங்கள் கணக்கு. நம்பிக்கை இழந்த பெண். அடுத்து பாருங்க, வல்லாயி லம் யஹில்ன, மாதவிடாயே வராத பெண்கள். ஏதோ ஒரு காரணங்களாக இருக்கலாம். அவர்கள் சில நேரங்களில் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள். சின்ன வயசுலேயே திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி பெண்கள் ஒரு 5 வயசு 6 வயசுல எல்லாம் திருமணம் செய்து கொடுப்பார்கள் அந்த காலத்தில். 6-7 வயசு. அப்ப அவர்கள் 7-8 வயசுல ஒரு வருஷத்திலே தலாக்கு விடுகின்ற போது அவர்களுக்கு கைது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு. இந்த மாதிரி நேரத்தில் மாதவிடாய் வராத பெண்கள் இவர்களும் இவர்களுக்குரிய இத்தாவும் 3 மாதங்கள் தான். அது சேர்த்துக் கொள்ளணும். வல்லாயி லம் யஹில்ன, மாதவிடாய் வராத பெண்களும் அவ்வாறுதான். அவர்கள் அந்த 3 மாதம் தான் இத்தாவுடைய, அவர்களுடைய இத்தா. உலாத்துல் அஹ்மால், 3வது கர்ப்பிணி பெண்கள், பிள்ளையை சுமந்தவர்கள், வயிற்றில் பிள்ளையை சுமந்த பெண்கள். உலாத்துல் அஹ்மால், கர்ப்பிணி பெண்கள், பிள்ளையை சுமந்த பெண்கள். அஜலகுன்ன, அவர்களுடைய இத்தாவுடைய அஜல், அவர்களுடைய அஜல் ஆகிறது, அவர்களுடைய தவணை ஆகிறது. அவர்களுடைய ஹம்லை, அவர்களுடைய அந்த சுமையை அவர்கள் வைக்கும் வரை, வயிற்றில் அவர்கள் சுமை, பிள்ளையை சுமந்திருக்கிறார்களா இல்லையா, அந்த சுமையை அவர்கள் வைக்கும் வரை என்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையும் இத்தாவுடைய காலம் என்பது
அந்த கர்ப்ப வயிற்றில சுமந்திருக்கிற பிள்ளையை வைக்கும் வரை, பெற்றெடுக்கும் வரை. பிள்ளையை பெற்றுட்டா இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப 3 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இவை அனைத்துமே தலாக்கு விடப்பட்ட பெண்களின் இத்தா முறை. அதைதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், குழம்பிடக்கூடாது. தலாக்கு விடப்பட்ட பெண்களின் இத்தா முறை. அடுத்து வாங்க, வமை எத்தகில்லாஹ, எவர் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ. பாருங்க, ஒரு விஷயத்தை அல்லாஹ், அதுவும் குறிப்பா பெண்கள் விஷயத்தை சொல்லுகின்ற போது எந்த அளவுகளும் அநியாயம் நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிக்க, அல்லாஹ்வை பயந்துட்டேன்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே போவோம். வமை எத்தகில்லாஹ, அல்லாஹ்வை எவர் அஞ்சுகிறாரோ, யஜ்அல் லஹு, அவருக்கு அல்லாஹ் ஆக்குவான், மின் அம்ரிஹி, அவனுடைய புறத்தில், அவனுடைய விஷயத்திலிருந்து, யுஸ்ரன், அல்லாஹ் தஆலா லேசை ஆக்குவான். அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கும் இன்னைக்கு அவனுடைய காரியத்தை செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நீ அஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எவர் அஞ்சுகிறாரோ அவனுடைய காரியத்தை அல்லாஹ் தஆலா எளிதாக்கி கொடுத்துருவான். கஷ்டம் இருக்காது. உங்களுக்கு கஷ்டம், சில விஷயம் கஷ்டமா இருக்குல்ல, இந்த விஷயத்தை செய்ய முடியாம போறோம்ல, கஷ்டப்படுறோம்ல, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்க, உன் காரியம் லேசாகிடும் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். வமை எத்தகில்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சியவர், யஜ்அல் லஹு, அவருக்கு அல்லாஹ் ஆக்குவான், அவருக்கு ஆக்குவான், மின் அம்ரிஹி, அவருடைய காரியத்தை, அவருடைய விஷயத்தை. அந்த அல்லாஹ்வை அஞ்சுகிறாரே அவருடைய விஷயத்தை அவருக்கு அல்லாஹ் ஆக்குவான், எளிதாக ஆக்கி விடுவான். இவ்வளவு பெரிய விஷயத்தை லேசா செஞ்சுட்டு போயிடுவோம், மிக லேசா செஞ்சுட்டு போயிடுவோம். எப்படிங்க இவ்வளவு பெரிய காரியத்தை தனியா செஞ்சுட்டீங்க, இவ்வளவு லேசா முடிச்சிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் பாத்துக்க. அல்லாஹ்வுக்காக அவர் அர்ப்பணமாகின்ற போது அவருடைய காரியத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்பதை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. வசனம் நான் அடுத்த வசனத்தை பாருங்கள், வசனம் 5. ராணிக்கு அம்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய உத்தரவாகும், கட்டளையாகும். அன்ஸலஹு இலைக்கும், உங்களின் பக்கம் அவன் அதை இறக்கி வைத்திருக்கிறான். உங்களின் பக்கம் அதை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுதான் செய்தாக வேண்டும். இதற்குரிய வழிமுறைகள் இப்படிதான் பின்பற்ற வேண்டும். தலாக்கு விடக்கூடிய கணவன்மார்கள் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்தெந்த சட்ட திட்டம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ராணிக்கு அம்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளை ஆகும். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஸலஹு இலைக்கும், அவன் உங்களின் பக்கம் இதை இறக்கி வைத்திருக்கிறான். இந்த கட்டளையை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். வமை யத்தகில்லாஹ, எவர் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ. இந்த இடத்திலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், ஒரு 2-3 இடங்களிலே வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய அச்சத்தை. ஆரம்பத்தில் வந்திருக்கிறது, இப்ப சமீபத்தில் படித்தோம், இப்போ வந்தது. 3 இடங்களில் அல்லாஹ் இந்த சட்டங்களை சொல்லுகின்ற போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வமை யத்தகில்லாஹ, அல்லாஹ்வை எவர் அஞ்சுகிறாரோ, யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை அவரை விட்டு போக்கி, வயுஅலிம் லஹு அஜ்ரா, அல்லாஹ் அவருக்கு மகத்தான கூலியையும் ஏற்படுத்துகிறான். அவருக்கு அல்லாஹ் கூலியையும் மகத்தானதாக ஆக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வயுஅலிம் லஹு, அவருக்கு அல்லாஹ் மகத்தானதாக ஆக்குகிறான், அஜ்ர, கூலியை மகத்தானதாக ஆக்கி தருகிறான். அல்லாஹ்வை அஞ்சினால் கிடைக்கிறது என்னென்னு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வருகிறோம். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவருக்கு அல்லாஹ் மஹ்ரஜை ஏற்படுத்தி தருவான், வழியை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் தஆலா யார் அல்லாஹ்வை முழுசாக அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அறியாத விதத்திலிருந்து ரிஸ்கை தருவான். அல்லாஹ்வை நம்பக்கூடியவருக்கு அவனே போதுமானவனாக இருப்பான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னித்து கூலியை மகத்தானதாக ஆக்கி தருகிறார். அல்லாஹ்வை எஞ்சக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய காரியத்தை எளிதாக ஆக்கி தருகிறான் என்றெல்லாம் இந்த வசனத்தில் நாம் சொல்லுவோம். அப்ப இந்த இவ்வளவு முக்கியமான கணவன் மனைவி சட்டங்கள் மட்டும்தான், சட்டங்கள் மிக முக்கியமான சட்டங்கள், எல்லாம் ரொம்ப முக்கியமான சட்டங்கள். அதுல கணவன் மனைவி சட்டம் ரொம்ப முக்கியமானது. குடும்ப வாழ்க்கை என்ன,
அதுல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் உணர்த்துகிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். வசனம் 5, 6. அஸ்கினூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? குடியிருக்க வையுங்கள். நீங்கள் குடியிருக்க செய்யுங்கள். மின் ஹைது சகந்து, நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்களோ, மின் ஹைது சகந்து, நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? குடியிருக்க வையுங்கள். நீங்க இருக்கிற வீட்டிலேயே அவங்களே இருக்க வையுங்கள். அல்லாஹ் சொல்லுவார். இதாவுடைய காலத்துல அந்த பெண்கள் இதாவில் இருக்கின்ற போது நீங்கள் எங்கேயும் அனுப்பி வச்சிடக்கூடாது. நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ, எப்படி பாருங்க. அப்ப இத நோக்கம் என்ன? கணவன் மனைவியை பிரிச்சு விடுறது நோக்கம் அல்ல ஷரியத். அல்லாஹ்வுடைய விருப்பம் பாருங்க. அப்ப நீங்க குடியிருக்கிற இடத்துலதான் அவங்க குடியிருக்கணும். அதனால பெண்களுடைய உரிமையும் அங்கு பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது, தவறு செய்தவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதைதான் நாம் கவனிக்க வேண்டும். பெண்களுடைய உரிமையை இஸ்லாம் எவ்வளவு பாதுகாக்கிறதுங்கிறத ஒவ்வொரு ஆய்வையும் அணுவணுவா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலேயே அவர்கள் குடியிருக்க செய்யும். மின் ஊஜிதிக்கும், உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு. நீங்க எந்த வசதியில இருக்கிறீங்க அதுக்கு ஏற்றவாறு அவர்கள் இருக்கணும். ஒருத்தர் லோ கிளாஸ்ல இருக்கிறாரு, அவர் லெவலுக்கு தான் அவர் மனைவி வச்சுக்கிற முடியும் இதாவுடைய காலத்துல. ஒருத்தர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறாரு, அந்த லெவல்ல அவர் வச்சுக்கிறோம் இதாவுடைய காலத்துல. ஹை கிளாஸ்ல இருக்கிறாரு, அவரு நம்ம தான் இதாவை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரொம்ப நெருக்கடியில் ஆக்கக்கூடாது, அவர்களை துன்புறுத்த கூடாது, அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. சாப்பாடு நிறுத்துறது, இல்ல சாப்பாட்டு தரத்தை குறைக்கிறது, அவர்களுக்கு வேண்டிய பொருளை நிறுத்துறது அல்லது குறைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு நெருக்கடிகளை கொடுத்து அவங்க வீட்டை விட்டு போறதுக்கு உண்டான வழிகளை சொல்லாம ஏற்படுத்துறது, இதெல்லாம் தவறுங்கிற அல்லாஹ். அவங்க உரிமை அது, அந்த வீட்டுல இருக்கிறது அவங்க உரிமை. இதாவுடைய காலத்தில் இருந்தாலும் அவர்கள் உங்கள் மனைவிதான், உங்க மனைவிதான். எப்படி தெரியுமா? அப்போ இதாவுடைய காலத்துல இருக்கிறாங்க, ஒரு கணவர் தலாக் விட்டுட்டாரு, ஒரு மனைவி இதாவுடைய காலத்துல இருக்கிறான்னு வச்சிருக்க. அந்த நேரத்துல அந்த கணவர் மூத்தாயிட்டா இந்த அம்மா தான் இதா இருக்கணும். அந்த சொத்து இந்த அம்மாவுக்கும் கிடைக்கத்தான் செய்யும் இதாவுடைய காலத்துல இருக்கிறனால. அப்ப மனைவி அதையில ரஜையத்தான தலாக்குல இருக்குது. அந்த அம்மா தேவைப்பட்ட மீட்டிக்கிற முடியும். அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த மாதிரி கட்டத்திலே அந்த பெண்களை திருப்பிக் கொள்வதற்கு கணவன்மார்களே மிக ஏற்றமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு ஒரு அதிகாரத்திலே இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு நமக்கு என்ன வசதி இருக்கோ அந்த வசதியிலேயே அவர்களுடைய இதாவுடைய காலத்துல அவர்களை என்ன செய்யணும்? நாம் வீட்டுல வச்சிருக்கணும். நம்ம தான் இதா தலா கூப்பிட்டோமே, இனி என்ன எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. மனைவியாக பார்க்கின்ற போது எப்படி பார்த்திருக்கிறோம், இப்போ அவர்கள் அப்படிதான். என்ன மனமுறிவு ஏற்பட்டிருக்கிறது? என்ன ஏற்பட்டிருக்கு? மனமுறிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். மனைவியாக இருக்கின்ற போது என்ன கொடுக்கப்பட்டதோ, எப்படி கவனிக்கப்பட்டதோ அது போன்று நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் பாருங்க. எவ்வளவு பெண்கள் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. அதே வீட்டிலேயே நிறுத்தி வைக்க சொல்லுகிறான் அல்லாஹ். அடுத்து நீங்கள் என்ன வசதிகள் இருக்கிறீர்களோ அது போன்ற அவர்களை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்றான். மின் ஊஜிதிக்கும், உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு, உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் அந்த பெண்களை நீங்கள் குடியிருக்க செய்யுங்கள். சக்திக்கு ஏற்றவாறுனா நீங்கள் எப்படி குடியிருப்பீர்கள் அது மாதிரி. நீங்க சாப்பிடுறது கொடுக்கும், நீங்க உடுத்துறது, நீங்க புலங்குறது, உங்களுக்கு எதெல்லாம் உங்க சக்திக்கு ஏற்றுக்கொள்வீர்களோ அது போதும். வலா துவாரூஹுன்ன, அவர்களை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், நீங்கள் தொல்லை கொடுத்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு தொல்லை ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். லா துவாரூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விடாதீர்கள். லிதுவையிகு அலைஹின்ன, அவர்கள் மீது நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்துவதற்காக, அவர்கள் மீது நெருக்கடிகளை நீங்கள் ஏற்படுத்தி, நெருக்கடிகளை நீங்கள் உண்டாக்கி, நீங்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்.
வலா துவாரூஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட வேண்டாம். அவர்களுக்கு தான் மனமுறிவு ஏற்பட்டுருச்சு. இனி நான் என் வீட்டுல உட்கார்ந்து திண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, என் பொருளை அழிச்சுட்டு இருக்கிறீ, எல்லாம் பேசுறதுக்கு உரிமை கிடையாது. சரிதானா? வலா துவாரூஹுன்ன, அவர்களை நீங்கள் தொல்லை கொடுத்து விட வேண்டாம். துவையுக்கு அலைகின்ற, அவர்கள் மீது நீங்கள் நெருக்கடியை உண்டாக்குவதற்காக. அப்பவாச்சும் வீட்டை விட்டு போயிடுவாங்க. நம்ம இப்படி தொல்லை பண்ணா, பேசிக்கிட்டு இருந்தா, கவனிக்காம இருந்தா, கவனிக்கிறது குறைச்சிட்டா தானா வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு திட்டம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். எப்படி அல்லாஹ் பெண்கள் உரிமையை எவ்வளவு பாதுகாக்கிறான் பாருங்க. இருக்குன்ன உலாத், இருக்குன்ன அந்த பெண்கள் உலாத்தி ஹம்லின், உலாத்தி ஹம்லின், அவர்கள் கர்ப்பமுடைய பெண்களாக இருந்தால், பிள்ளையை சுமந்தவர்களாக இருந்தால், இந்த நேரத்தில் நீங்கள் தலாக்கு விட்டு விட்டீர்களா? பிள்ளையை சுமந்தவர்களாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க குடியிருக்க வைங்கன்னு சொன்னா மேலேயே சொல்லி இருக்கிறான், உங்க வசதிக்கு ஏற்றவாறு குடியிருக்க வையுங்கள், அதிலேயே எல்லாமே வந்துடும். அது இல்லாம நீங்கள் அவர்கள் மாசமாக இருந்தார்கள் என்றால், பிள்ளையை சுமந்தவர்களாக இருந்தால், அந்த நேரத்தில் அவர்கள் நிறைய சாப்பிட வேண்டியது வரும், இங்க வேண்டியது வருமா இல்லையா? அலைகின்ற, அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். ஏன்னா யார் பிள்ளையை சுமந்திருக்கிறாங்க? உங்க பிள்ளையை தான் சுமந்திருக்கிறாங்க, நீங்க தான் கவனிக்கணும். அலைகின்ற, அந்த பெண்களுக்கு நீங்கள் செலவழியுங்கள். அத்தா எல்லா உள்ள, அவர்கள் தங்களுடைய சுமையை அவர்கள் இறக்கும் வரை, தங்களுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை, அவர்கள் தங்களுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை நீங்கள் அவர்களுக்கு செலவழியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இத்தாவில் இருக்கிற பெண்கள் பிள்ளையை சுமந்திருந்தால், சுமந்திருக்கிற பிள்ளை உன் பிள்ளை, அதனால் அந்த பெண்ணுக்கு நீ செலவழித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆறுதாழக்கும், உங்களுக்காக அவர்கள் பால் கொடுத்தால், உங்களுக்காகவே உள்ள பிறந்துருச்சு, கர்ப்பமா இருந்தாங்க, தலாக்கு விட்டாச்சு, இத்தாவுல இருக்கிறாங்க, கர்ப்பமா இருக்கிறாங்க, அல்லாஹ் என்ன சொன்னா? செலவழிக்கணும்னு சொன்னா, செலவழிச்சுக்கிட்டு இருந்தோம். உள்ள பிறந்துருச்சு, உள்ள பிறந்துருச்சு. இப்ப யாருடைய பிள்ளை? இவருடைய பிள்ளைதான். இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். இப்ப சரிதானா? பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். அவர்கள் பால் கொடுக்கிறதுக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால், அவர்களுக்கு அதுக்கு உண்டான கூலியை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த பெண்கள், அந்த மனைவிமார்கள், பிள்ளையை சுமந்த பெண்கள், அந்த கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இலக்கும் உங்களுக்காகவே, உங்களுக்காகவே அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தார்கள் என்று சொன்னால், உங்க பிள்ளைங்க தானே, உங்க பிள்ளைங்க தானே சுமந்திருந்தாங்க. அப்ப இல்ல அவ பிள்ளைக்கு அவ பாலை கொடுக்குறா, இப்படியே பேசிடுறாரு. அவ பிள்ளைக்கு அவ பாலை கொடுத்துறாரு, உங்க பிள்ளைதான், அவங்களுக்கு பங்கு இருக்குது. அப்ப நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பாத்து உண்ண உஜூர உண்ண, அவர்களுடைய கூலியை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அவர்களுடைய கூலியை அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? கொடுத்து விடுங்கள். அதற்கு என்ன கூலியோ அதை கொடுத்துடணும். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறார் பாருங்க. வஅதமிரு பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பிமாரூஃப், நல்ல முறையிலே, நல்ல முறையிலே, நேர்மையான முறையிலே நீங்கள் பேசி முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வஅதமிரு, நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். பைனக்கும், உங்களுக்கு மத்தியில், பிமாரூஃப், நேர்மையான முறையிலே என்ன பணம் கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், என்ன செய்யலாங்கிறத நீங்களே ஒரு இது ஏற்படுத்தி உங்களுக்குள்ள நேர்மையான முறையில எப்படி சொல்லுகிறான் பாருங்க. உங்களுக்கு மத்தியில் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பிமாரூஃப், நேர்மையான முறை, நல்ல முறை, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசி முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் சிரமப்பட்டால், ஆகா இவ்வளவு காசு கொடுக்க முடியாது, இவ்வளவு காசு கேட்கிறாங்களே, இவ்வளவு காசு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சிரமம் வருது. புள்ள பிறந்துருச்சு, பிள்ளைக்கு தாய் பால் கொடுக்கணும், ஆனால அந்த அம்மா உன் பிள்ளைக்கு பால் குடி இவ்வளவு வேணும்னு பணம் கேட்கிறாங்க,
அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியல, இல்ல அவங்க எதிர்பார்க்கிறத உங்களால நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா, உங்களுக்கு சிரமம் வருதுன்னு சொன்னா, அப்ப என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைக்காக இன்னொரு பால் கூடி தாய் இருப்பாளா இல்லையா? இன்னொருத்தவங்க வந்து பால் கொடுக்கலாம். பால் கொடுக்கலாம். அந்த பிள்ளைக்கு உஹுரா இன்னொரு வேற யாரையாச்சும் ஏற்பாடு பண்ணி கூட நீங்க என்ன செய்யலாம்? பால் கொடுத்துக்கலாம். கட்டாயப்படுத்த முடியாது. யார் கட்டாயப்படுத்த முடியாது? நீ தான் கொடுத்தாகணும். என்ன புள்ள காசு கேட்கிறான்? உன் புள்ள தானே, உனக்கும் புள்ள தானே. அவங்க கேட்கிறத கொடுக்கணும். பேசி முடிவு எடுத்துக்கிற சொல்றாங்களா? பேசி முடிவு எடுக்க முடியலையா? அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேறொருத்தியை நீங்கள் அந்த பிள்ளைக்காக ஏற்பாடு செய்து அவள் பால் கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பால் கொடுக்கலாம் லகு அந்த பிள்ளைக்கு ஊஃபரா வேறொரு பெண் பால் கொடுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் செவிலி தாய்மார்கள் நிறைய இருப்பார்கள். பால் கொடுக்கிறதுக்குள்ள தாய்மார்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி தாய்மார்களை ஏற்பாடு பண்ணி பால் கொடுத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் இவ்வளவு தூரம் பேசுகிறான். அப்ப எந்த வகையிலையும் பெண்களுக்குரிய உரிமையை என்ன செஞ்சிடக்கூடாது? நசிச்சிடக்கூடாது, பிடிங்கிடக்கூடாது, பறிச்சிடக்கூடாது. அப்ப அதை புரிந்து கணவன் இருக்க வேண்டும், ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் வழியாக சொல்லுகிறார். அப்ப இப்போ ஒரு ஜாக்கிரதை. தலாக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய அட்வைஸ், தலாக்கு தொடுறதுக்கு முன்னாடி அட்வைஸ், தொட்டதுக்கு பிறகு எப்படி நடக்கணுங்கிறது, சரி அது இத்தாவுடைய காலத்துல என்னென்ன பின்பற்ற வேண்டும்ங்கிறது அனைத்துமே இந்த சூறாவில் சொல்லி தரப்படும். இத்தாவுடைய காலத்துல கூட எப்படி நடந்து கொள்ளும், கணவன் எப்படி நடந்து கொள்ளும், எங்க வாழ வைக்கும், எங்க குடியிருக்க வைக்கும், என்ன கொடுக்கணும், எப்படி நடந்து கொள்ளும், கஷ்டப்படுத்தலாமா, நெருக்கடியை உண்டாக்கலாமா, தானே வெளியே அனுப்பலாமா, வெளியே வைக்கலாமா, அப்ப அந்த பிள்ளையை சுமந்து இருந்தா அவங்களுக்கு என்ன செய்யணும், எவ்வளவு செலவு செய்யணும், பிள்ளை பிறந்ததற்கு பிறகு என்ன செய்யணும், காசு கொடுத்தாவது பால் கொடுக்க வைக்கணும், அவங்க அதுக்கு ஒத்துக்கொள்ளனா பேசி முடிவு எடுக்கணும், அதுக்கு ஒத்து வரல உங்களுக்கு சிரமமா இருந்தா இன்னொருத்தையும் ஏற்பாடு பண்ணணும். இவை அனைத்துமே பெண்களுடைய உரிமைகளை எவ்வளவு பாதுகாக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. அவ்வளவு ஒரு அற்புதமான வசனங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. இந்த சூறாவில் நாம் படித்து வரக்கூடிய அனைத்துமே தலாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே. இதில் வரக்கூடிய இத்தாவின் உட்பட, இத்தா என்று சொன்னால் இந்த தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தா தான் இது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பரவலாக குழப்பி வச்சுக்கிறாங்க. இத்தாண்டாவே என்ன சில பேர் வந்து அப்படி சொல்றாங்க தெரியல, அது இத்தா வேறு, மூத்துடைய இத்தாங்கிறது வேறு. இங்க நாம் பேசுவது தலாக்கு விடப்பட்ட பெண்களுடைய இத்தா. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் நம்மளே ஒரு ஆறா புரிஞ்சு வச்சுக்கிறோம். தலாக்கு விடப்பட்ட பெண்களில் கைது வரக்கூடிய பெண்கள், மாதவிடாய் வரக்கூடிய பெண்களை பொறுத்தவரை 3 மாதவிடாய் கால அளவு அல்லது 3 சுத்தத்தினுடைய கால அளவு. 3 மாதவிடாய் என்பது கடப்பி மதகம்ல இருக்கிறது, 3 சுத்தம் என்பது ஷாபி மதகம். இந்த கால அளவு அப்படிங்கிறார். சரி, மாதவிடாய் வராத பெண்களை பொறுத்தவரை அதிலிருந்து நம்பிக்கை இழந்த பெண்களா இருக்கலாம், வராத பெண்களா இருக்கலாம். இவர்களை பொறுத்தவரை 3 மாதங்கள் இத்தா. சரி, பிள்ளையை சுமந்த பெண்களை பொறுத்தவரை இவர்கள் தலாக்கு விடப்பட்டிருந்தால் இவர்களுடைய இத்தாக்குரிய காலம் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த இத்தாவுடைய காலத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது குர்ஆனே இவ்வளவு சொல்லி இருக்கு. இப்பதான் நம்மளுக்கே தெரியும், இவ்வளவு விஷயம் குர்ஆன்லயே இருக்கு. அல்லாஹு தஆலா நாம் கேட்ட இந்த வசனங்களின் வழியாக அல்லாஹு தஆலா அமல்களிலேயும் இதை நாம் பின்பற்றி செல்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்கிறோம். அடுத்து பாருங்க வசனம், லியுன்ஃபிக் து ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி, லியுன்ஃபிக் செலவு செய்யட்டும், து ஸஅத்தின் வசதி உடையவர், மின் ஸஅத்திஹி தங்களுடைய வசதிக்கேற்ப செலவு செய்யட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான். முன்னாடி என்ன சொன்னா, முந்தி ஆயத்தை பாருங்களேன், உங்களுக்கு சிரமமா இருந்தா இன்னொருத்தி அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னானா, ஆனா வசதி இருந்தால் இன்னொருத்தைய பார்க்க கூடாது, அந்த தாய்க்கெல்லாம் பால் கொடுக்கணும். செலவு செய்யட்டும், து ஸஅத்தின் வசதி உடையவர், மின் ஸஅத்திஹி தன்னுடைய வசதிக்கேற்ப.
அந்த தலாக்கு விடப்பட்ட பெண்களுக்கு செலவு செய்யட்டும். யாருக்கு இவ்வளவு சொல்ல வரான்ல? மனைவியா இருக்கும். தலாக்கு விடப்பட்ட பெண்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மனைவியா இருந்தா எவ்வளவு செலவு செய்யணும் யோசித்துக் கொள்ளுங்க. அப்ப தலாக்கு விடப்பட்டாச்சு, இத்தாவுல இருக்கிறாங்க. இவர்களிடத்தில் கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? வீட்டுல வச்சுக்கிறணும், ஒழுங்கா பாத்துக்கிறணும், செலவும் செய்யணுங்கிறாங்க. செலவு செய்யட்டும். வசதி உடையவர் மின் சாத்திகி, அவருடைய வசதிக்கேற்ப, அவருடைய வசதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செஞ்சா போதும். சரிதானே? ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, எவருடைய ரிஸ்க் நெருக்கடியாக்கப்பட்டிருக்கிறதோ, எவருடைய ரிஸ்க் அவருக்கு நெருக்கடியாக்கப்பட்டிருக்கிறதோ, வசதி கம்மியா இருக்கு, ரொம்ப ஏழையா இருக்கிறார், இப்படிப்பட்டவர். ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, எவருடைய ரிஸ்க் அவருக்கு நெருக்கடியாக்கப்பட்டிருக்கிறதோ அவரும் செலவு செய்யட்டும். வழி இல்லாத ஏழையா இருக்காரு, கொஞ்சதான் அவர் வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவரும் செலவு செய்யட்டும். எந்த அளவுக்கு? மிம்மா ஆத்தாஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு தந்ததிலிருந்து செலவு செய்யட்டும். எவ்வளவு தந்திருப்பான்? அதுல இருந்து செலவு செய்யட்டும். அல்லாஹ் அவருக்கு தந்ததிலிருந்து அவர் செலவு செய்யட்டும். கடன் வாங்கி செலவு செய்யணும். அவருக்கு ஏதோ அல்லாஹ் தந்திருக்கிறாரா அதுல இருந்து செலவு செய்யும். ஆக இத்தாவில் இருக்கக்கூடிய அந்த தலாக்கு விடப்பட்ட பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அவரவர் வசதிக்கேற்ப செலவு செய்ய வேண்டும். செலவுனா என்ன? அவங்க தேவைக்குள்ளதை வாங்கி கொடுக்குறது. அப்படிதான் அவங்களுக்கு என்ன தேவைங்களோ அதை. மற்றபடி அவர்களை இதை வேற மாதிரி விளங்கிட கூடாது. மனைவி செய்யற மாதிரி எங்கேயாச்சும் கூட்டி போய் அப்படி அல்ல. அவங்க இத்தாவுடைய இதெல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்கள நெருக்கடியில் ஆக்கக்கூடாது. இது இப்படி பண்ணீங்க, இது பண்ணீங்கல்ல, இதாவோட கடை, என் இடத்துல இருந்து கஷ்டப்படு, அப்பதான் உனக்கு புத்தி வரும், அப்படி கொண்டு போயிடக்கூடாது. செலவு செய்யட்டும். முடியாதவர், நெருக்கடியாக்கப்பட்டவர், அல்லாஹ் அவருக்கு தந்ததிலிருந்து செலவு செய்யட்டும். அல்லாஹ் செலவு செய்யும் சொல்ற இடத்துல எல்லாம் பாருங்க, அல்லாஹ் தந்ததிலிருந்து செலவு செய்யும் தான் சொல்லுவோம். ஏன்னா செலவு செய்யறா மனசு வராது, நம்மளே உழைச்ச மாதிரி நினைச்சுக்குவோம். அல்லாஹ் தந்ததிலிருந்து செலவு செய்யட்டும். எவ்வளவு தந்திருந்தாலும் அதுல இருந்து செலவு செய்யும். அல்லாஹ் சொல்லிட்டு பாருங்க அடுத்த வார்த்தைய, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், அல்லாஹ் எந்த நஃப்ஸையும் கஷ்டப்படுத்த மாட்டான். அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் கஷ்டப்படுத்த மாட்டான். இல்லாமா ஆத்தாஹா, இல்லாமா ஆத்தாஹா, இல்லாமா ஆத்தாஹா, அவன் அவைகளுக்கு தந்ததை தவிர அதை விட அதிகமாக கஷ்டப்படுத்துவான். அப்ப அல்லாஹ் அவைகளுக்கு தந்ததை தவிர்த்து வேற அதுக்கு அதிகமாக எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை, சிரமப்படுத்த மாட்டான். அப்ப அல்லாஹ் கொடுத்திருப்பதை தான் கொடுக்க சொல்லுவான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் தஆலா சிரமப்படுத்த மாட்டான். இல்லாமா ஆத்தாஹா, அவைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பானே அவை அல்லாது, அல்லாஹ் அவைகளுக்கு தந்திருப்பானே அவை அல்லாது தவிர. சரிதானே? அல்லாஹ் அவைகளை சிரமப்படுத்த மாட்டான். இப்போ ஒண்ணு சொல்றான்னு சொன்னா அவைகளுக்கு முடியுங்கிறது தான் அல்லாஹ் சொல்றோம். யாராருக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். சக்திக்கு மீறி யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டான். அல்லாஹு தஆலா விரைவில் ஆக்குவான். பஅத உஸ்ரின், அந்த கஷ்டத்துக்கு பிறகு, சிரமத்துக்கு பிறகு சீக்கிரத்திலேயே யுஸ்ரன், அல்லாஹ் இலகுவை உண்டாக்கி தருவான். அல்லாஹ் உண்டாக்கி தருவான். பஅத உஸ்ரின், சிரமத்துக்கு பிறகு விரைவில் அல்லாஹ் உண்டாக்கி தருவான். யுஸ்ரன், இலகுவை அல்லாஹ் உண்டாக்கி தருவான், வசதியை உண்டாக்கி தருவான். அதனால கவலைப்பட வேண்டாம். யாருக்கு அல்லாஹ் சக்தி மீறி கஷ்டத்தை தர்றது இல்ல. அல்லாஹ் தந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா கடமையும் தருவான். அப்ப உங்களுக்கு கொடுக்க சொல்றான்டா, உங்களுக்கு எவ்வளவு தந்தானோ அதுல கொடுக்க சொல்றான். உங்களை கவனிக்க சொல்றான்டா, உங்களுக்கு எவ்வளவு தந்தானோ அதுலதான் கவனிக்க சொல்றான்.
இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை உண்மையாகவே விளங்கிடுவோம். இப்ப இவை அனைத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே கணவன் மனைவி அறியாத வண்ணம் கோபத்திலேயோ ஏதோ ஒரு வேகத்திலேயோ யாரோ ஒருவர் முந்தை கொண்டு ஒருவர் தலாக்கை சொல்லிவிடலாம் அல்லது ஒருவர் தலாக்கை கேட்டு விடலாம், ஏதோ ஒன்று நடந்துவிடும். இதை சரி செய்வதற்குண்டான வழிகளாகவே நிறைந்திருக்குவார்கள். திரும்பவும் அவர்களை கணவன் மனைவியாக சேர்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் இவ்வளவு ஏற்படுத்தி வைக்கிறாங்க. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஏன்னா மனிதன் தவறிழைக்கக்கூடியவன் தான். ஆனால் சரி செய்து கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும். நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு விளங்கிக்கிறோம். அதுக்குண்டான வழிகளை தான் அல்லாஹ் உள்ள ஏற்படுத்தி வச்சுக்கலாம். வீட்டிலேயே வச்சுக்க, நீனே பார்த்துக்க, நீனே செலவு செஞ்சுக்க. இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் அவன் திருந்துறதுக்கு இல்ல, இவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு. இதுதான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் உண்மையினால் சில விளக்கங்களை கண்டோம். அல்லாஹ் தாலா இதில் இருக்கக்கூடிய சட்டங்களை அல்லாஹ் நாம் விளங்கி படிப்பதற்கும் நடப்பதற்கு உதவி செய்வதோடு குறைகள் இருந்தால் அல்லாஹ் பொறுத்து வருவாராக. அல்லாஹ் தாலா மென்மேலும் இருக்கக்கூடிய வசனங்களை தொடர்ந்து படிக்க நசீபை தருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்குஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பதிவுகள் தங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும், இதனை சதக்கத்துல் ஜாரியா என்னும் நிய்யத்துடன் மற்ற எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இதனை பகிரவும்.